தாவத் ஸ்பெஷல் சிக்கன் மகாராணி. அந்த பேர்லேயே ராயாலிட்டி இருக்குது. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டும் டாப் நாச்சாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக அதில் தேவையான அளவு உப்பு, பெப்பர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக தயிர், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு, பாதாம் இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா பவுடர் அரைக்க போகிறோம். அதுக்கு மல்லி, சீரகம், சோம்பு, மிளகாய், பே லீஃப், அதுக்கப்புறம் பிளாக் கார்டமன், அதுக்கப்புறம் ஏலக்காய், ஜாதி பத்திரி, இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வறுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு பே லீஃப், அதுக்கப்புறம் 2 பீஸ் பட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியனும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து இதுவும் கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பாதாம், முந்திரி பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த ஸ்பெஷல் மசாலா பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன் முழுகிற வரைக்கும் தண்ணி சேர்த்து இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது வந்து மூடி வச்சிருங்க. தண்ணி ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் இப்போ கம்ப்ளீட்டாக குக் ஆனதுக்கப்புறமா இப்போ க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம், குக்கிங் க்ரீம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கசூரி மேத்தி கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்மளோட தேசம் நவாபி கரம் மசாலா. இந்த மாதிரி ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்க்காகவே அரைச்சது தான் இந்த நவாபி கரம் மசாலா. நீங்களும் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட வெப்சைட் desamfoods.comல நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன சமைச்சாலும் அதோட டேஸ்ட்டை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக நம்மளோட தேசம் நவாபி கரம் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தழை இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான சிக்கன் மகாராணி ரெடி ஆயிரும். இது கூட நல்ல சூடான பட்டர் நான், தந்தூரி ரோட்டி, அப்படி இல்லைனா பரோட்டா கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை செஞ்சு அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஃபுட் கண்டென்ட் வீடியோ பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட தேசம் ஃபுட்ஸில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க.